சுற்றுச்சூழல்னா என்னதுன்னா நம்ம சுற்றுள்ள அனைத்துமே சுற்றுச்சூழலாம். இந்த சுற்றுச்சூழலை ரெண்டா பிரிச்சுருக்காங்க. அதுல ஒண்ணு இயற் சுற்றுச்சூழல், இன்னொன்னு உயிரி சுற்றுச்சூழல். இந்த இயறி சுற்றுச்சூழல்ல நிலம், காற்று, நீர்லாம் எல்லாமே அடங்கும். அது மாதிரி உயிரி சுற்றுச்சூழல்ல தாவரம், விலங்கு எல்லாமே அடங்கும். அங்க பாருங்க நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை வச்சு நம்ம விவசாயம் செய்யறோம். அப்புறமேட்டு உயிரி சுற்றுச்சூழல் இருக்கிற விலங்குகள், தாவரங்களை வச்சு நம்ம விவசாயம் சொல்றோம். அது மாதிரி பால் பண்ணை, பறவை பண்ணையை வச்சு நம்மளுக்கு நிறைய பயன்லாம் இருக்கு. இதுதான் பால் பண்ணை. இந்த பால் பண்ணையில இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுல வெண்ணெய், நெய், பால்கோவா, தயிர் இதெல்லாம் எல்லாமே கிடைக்குது. இந்த மாடுகளுக்கு என்ன உணவு தராங்க தெரியுமா? வைக்கோல், திணை, தடுவி, பருத்தி, விதகை இதெல்லாம் நிறைய தருவாங்க. இந்த மாடுகள்ல நிறைய வகை இருக்கு. அது என்னன்னா ஆண்கோல், நாகாரி, சகிவால், செவகரி சிந்தி, கிர், மால்வி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. இந்த மாடுகளுக்கு அடிக்கடி ஜுரம் நம்மளுக்கு வர மாதிரி இதுக்கும் அடிக்கடி ஃபீவர் வரும். வாயில புண்ணு, பாதத்துல புண்ணு, பண்ணையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மாடுகளுக்கும் ஃபீவர் வரும். அதனால நம்ம அடிக்கடி பார்த்து தடுப்பூசி போடணும். அந்த ஃபீவரோட பேர் என்ன? ஆந்த்ராக்ஸ் நோய். ஆந்த்ராக்ஸ் நோய். மாடுக்கு, பசுக்களுக்கு எல்லாத்துக்கும் எப்போ அதிகமாக வரும் நோய் எது? வெரி குட், வெரி குட். பறவை பண்ணைனா முட்டையும் இறைச்சியும் பயன்படுகிறது. இந்த பறவைகளுக்கு ஒரு பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர்கள் இருக்குது. பிராய்லர் கோழி, அசீல் கோழி, பிளைமவுத் கோழி, சிட்டகாங் கோழி, கடக்நாத் கோழி, பிரம்மா கோழி, கொச்சின் கோழி, காக்கஸ் கோழி, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. அப்புறம் இங்கே கோழி மட்டும் வளர்க்கறது இல்லை, புறா, வாத்து, வான்கோழி போன்ற பறவைகள்லாம் இங்கே வளர்க்குறாங்க. ஆனால் 90% கோழி தான் வளர்க்குறாங்க. இந்த முட்டையில கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் போன்ற தாதுக்களும், பி மற்றும் டி போன்ற வைட்டமின்களும் அடங்கியுள்ளன. முட்டையில் காணப்படும் ஊட்டச்சத்துக்கள் நீர் 66% இருக்கு, புரதம் 21% இருக்கு, கொழுப்பு 9% இருக்கு, தாதுக்கள் 3.5% இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த முட்டையை டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சத்து அதிகமாக. தேனியில 3 வகை இருக்கு: ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. தேனீகள்ல ரொம்ப பெரிய தேனி ராணி தேனி. இந்த ராணி தேனி 3 to 4 வருஷம் தான் உயிர் வாழும். இது 2000 முட்டை விடும். இது தாங்க ஆண் தேனி. இது ராணி தேனியோட முட்டையெல்லாம் இது கருவுரை செய்யறது தான் இதோட வேலை. கூட்டில் வெப்பநிலையை சரியா வச்சுக்கும். இது 57 நாள் மட்டும்தான் உயிர் வாழும். இது சில கூட்டிலலாம் 100 தேனி இது மாதிரியே இருக்கும். அளவு எப்படி இருக்கும்? அளவு ராணி தேனியோட கொஞ்சம் சின்னதாகவும், வேலைக்கார தேனியோட இது கொஞ்சம் பெருசாகவும்